السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம அனைவரின் மீதும் எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துஆ செய்தவளாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பார்க்க இருப்பது அல்லாஹுடைய சிஃபத்துகள், அதாவது அல்லாஹுவின் தன்மைகள். ஒரு முஃமின் அப்படின்னா யாரு? அடிப்படையான ஈமான், அந்த 6 விஷயங்களை ஈமான் கொள்றது, நம்பிக்கை கொள்வது தான் முஃமின். அல்லாஹுவின் மீது மலக்குமார்கள், வேதங்கள், நபிமார்கள் மற்றும் மறுமை நாள், இன்னும் நன்மை தீமை, இவை அனைத்தும் அல்லாஹுவின் நாட்டப்படி தான் நடக்கின்றது என்று நம்பிக்கை கொள்வதுதான் ஒரு முஃமினுடைய அடையாளம். இப்போ நம்ம இந்த 6 விஷயங்கள் மீது நம்பிக்கை கொள்றதுதான் ஒரு முஃமினுடைய அடையாளமாக இருக்கிறது. அப்படின்னா இப்போ நம்ம உதாரணத்துக்கு அல்லாஹை நம்புதல்னா அல்லாஹுவை மட்டும் நம்புறதுங்கிறது பொருள் கிடையாது. அல்லாஹுடைய எல்லாத்தையுமே, அது சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தையுமே நம்பிக்கை கொள்றதுதான் முழுமை பெறும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா வேதங்களை நம்புதல். இப்போ வேதங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆன் வேதம் அருளப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த குர்ஆனை ஃபாலோ பண்றோம். அப்படிங்கிற விஷயத்த நம்புறதும் இல்லாம, அதற்கு முன்னாடி உள்ள நபிமார்களுக்கு எந்தெந்த வேதங்கள் அருளப்பட்டது அப்படிங்கிற முந்தைய வேதங்களை நம்புறது. அதே மாதிரி பெயர் கூறப்பட்ட வேதங்கள், ஜபூர் வேதம், இன்ஜீல் வேதம், அப்புறம் தௌராத் வேதம், இப்படி இந்தந்த வேதங்கள் இந்த நபிமார்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த நம்புறது. மற்றொன்று அல்லாஹ் இந்த வேதத்துல, இந்த குர்ஆன்ல என்ன விஷயத்த நம்மளுக்கு தடை செய்திருக்கான், எதை நம்மளுக்கு ஹலால் ஆக்கியிருக்கான், நம்மளுக்கு எதை ஹராம் ஆக்கியிருக்கான், அந்த விஷயத்த நம்ம பின்பற்றுறது, அதை நம்பிக்கை கொள்றது. நம்ம அதை நம்பிக்கை கொண்டாதான் அதை பின்பற்றுவோம். அப்போ அதை நம்பிக்கை கொள்றது. இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம முழுமையாக நம்பிக்கை கொள்றதுதான் அந்த நம்பிக்கை. இப்போ அதே போலதான் அல்லாஹுவை நம்புதல். அதுல அல்லாஹுவை மட்டும் அல்லாஹ் தான் நம்மளுடைய இறைவன் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்படின்னா அல்லாஹுடைய சிஃபத்துகள், அதாவது அல்லாஹுடைய தன்மைகள் அனைத்தையும் நம்பிக்கை கொள்றதுதான் என்னது ஒரு முழுமையான நம்பிக்கை. முதலாவதாக அல்லாஹ் உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்தையும், இந்த உலகத்தையே எப்படி படைச்சிருக்கான், எந்த ஒரு 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 மாடல்ஸ், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எதுவுமே இல்லாம எப்படி ஒரு முன்மாதிரி இன்றி படைச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நம்பணும் ஃபர்ஸ்ட். இப்போ ஒரு மனிதன் ஒரு விஷயத்த ஒரு ஒரு பொருளையோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்குறான் அப்படின்னா அதுக்கு அவன் கண்டிப்பா அந்த மனிதனுக்கு ஒரு மாடல்ஸ் வேணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 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 மனிதன் ஒரு ஃபிளைட்டையோ அல்லது ஏதோ ஒன்று, விமானம், ஹெலிகாப்டர், ஏதோ ஒரு தயார் செய்யறான்னா அதுக்கு எக்ஸாம்பிள்ஸா இது ஒண்ணு இருந்திருக்கும். மனிதன் எப்படி ஃபிளைட்டை கண்டுபிடிச்சான் அப்படின்னா ஒரு பறவையை பார்த்துதான். அது இப்படி பறக்குதுன்னா நம்ம இதை செயற்கையா ஒண்ணு உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் ஒரு அந்த பறவையை மாடலா வச்சுதான் என்ன பண்ணா மனிதன் விமானத்தை உருவாக்கினான். ஆனா அல்லாஹ் அப்படி இல்லை. எந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸுமே இல்லாம உலகத்தை முன்மாதிரியின்றி படைத்தான் அப்படிங்கிற அந்த படைப்பாளனை நம்ம நம்பிக்கை கொள்ளணும். இரண்டாவது அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். நம்மளுடைய விஷயங்களை அர்ஷின் மேல இருந்து நம்மளுடைய விஷயங்கள், நம்ம செய்வது, நம்ம பேசுறது எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் அறிகிறான். நம்மளுடைய விஷயத்துல எல்லாம் அவன் பாக்குறான். நம்ம அல்லாஹ்வை பார்க்க முடியாது, ஆனா அவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன செய்யணும், நம்புறது. அடுத்ததாக அல்லாஹ் அல்லாஹுக்கு தோற்றமே இல்லை, அல்லாஹ் இப்படி ஒளி மாதிரி இருப்பான், இப்படியான கற்பனையை விட்டு என்ன செய்யணும், அல்லாஹுக்கு உருவம் இருக்கு, அந்த உருவத்தை யாரு பார்ப்பாங்க, அந்த உருவத்தை நல்லடியார்கள் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையே நம்பிக்கை கொள்றது. அப்புறம் வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நம்பிக்கை கொள்ளணும். இன்னும் அல்லாஹுக்கு எந்த ஒரு பலகீனங்கள், எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம நம்பிக்கை கொள்ளணும்.
இப்போ மனிதனுக்கு வந்து நிறைய விஷயங்கள், பசி, தாகம், தூக்கம், மறதி, இந்த மாதிரியான இயற்கை உபாதைகள், ஃபேமிலி, அப்புறம் குழந்தைங்க, செல்வங்கள், இந்த மாதிரியான எத்தனையோ விஷயங்கள் வந்து மனிதர்களுக்கு இருக்கு. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் தான் இறைவன். அதாவது இறைவனுக்கு மறதி இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, இந்த மாதிரியான எந்த ஒரு ஒரு உதவியாளனும் இல்லை. அவன் வந்து தனித்தவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்பிக்கை கொள்ளணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து 5 வக்தும் வந்து இதெல்லாம் தொழுகக்கூடியவங்களா இருக்கும். ஏதோ ஒரு வக்து நம்ம ஏதோ ஒரு வக்து மிக்ஸ் பண்ணிருப்போம், ஏதோ ஒரு வக்தை வந்து தாமதமாக தொழுதிருப்போம், அதை வந்து நம்ம மறந்துருப்போம். நீங்க இந்த டேட்ல இந்த நாள்ல வந்து நீங்க வந்து இந்த தொழுகையே தாமதமா தொழுதிய, இந்த தொழுகையே தவற விட்டீங்கன்னு அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமையில அதை கரெக்டா கேட்கக்கூடியவனாக இருப்பான். அப்போ அல்லாஹுக்கு என்ன இல்ல, மறதி அப்படிங்கிறது. இந்த மாதிரி வந்து அல்லாஹ் வந்து ஒவ்வொரு மனிதனையும் என்ன செஞ்சு வச்சிருப்பான்? பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டே இருப்பான். அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்க பேசக்கூடிய பேசுகள், அவங்க நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் என்ன செஞ்சு வச்சிருப்பான்? ஏடுல பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பான்ப்பா. அல்லாஹுக்கு என்ன இல்லை, மறதி இல்லை. மறுமையில ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கணக்கு இருக்கு. அல்லாஹ் மறக்கக்கூடியவனாக இருந்தா அதெல்லாம் சாத்தியமாக இருக்குமா? அல்லாஹ் மறக்கக்கூடியவன் இல்லை, அல்லாஹுக்கு மறதி இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம நம்பணும். அதே போல அல்லாஹ் வந்து அல்லாஹ் ஒருவன். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமது லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இது அல்லாஹுடைய சிஃபத்துகளை ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு சூறாவில் அல்லாஹ் வந்து அவனுடைய தன்மைகளை வந்து முழுவதுமாக வந்து அருளிய சூறா இது. சூறா இஹ்லாஸ். இதுல வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்? குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என முஹம்மதே நீர் கூறுவீராக. அல்லாஹு ஸமது, அல்லாஹ் தேவையற்றவன். லம் எலிது வலம் யூலது, யாரையும் அவன் பெறவும் இல்லை, பிறக்கவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அப்போ அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ் தேவையற்றவன், அவனுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. அதே போல அல்லாஹ் வந்து யாரையும் பெறவும் இல்லை, அல்லாஹுக்கு வந்து யாரும் பிறக்கவும் இல்லை. அவனுக்கு நிகராக என்னது எதுவுமே இல்லை. அல்லாஹுக்கு நிகராக எந்த மனிதனும் இல்லை, எந்த பொருளையோ என்ன செய்யக்கூடாது, நம்ம அல்லாஹுக்கு நிகராக கொண்டு வரக்கூடாது. அல்லாஹுக்கு நிகர் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்த அவன் ஆணித்தரமா அல்லாஹ் வந்து இந்த சூறா மூலமாக அருளியிருக்கான். இந்த விஷயங்களை நம்ம வந்து நம்பிக்கை கொள்றது. அடுத்ததாக, குழந்தையை தருபவன் மற்றும் செல்வங்களை வழங்குபவன் யாரு? அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆண் மக்களையும் தான் நாடியவர்களுக்கு பெண் மக்களையும் வழங்குகிறான். இன்னும் தான் நாடியவர்களை மலடாகவும் ஆக்குகிறான். அப்ப இது எல்லாமே என்னது? அல்லாஹுடைய நாட்டத்தாலதான் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன செய்யணும்? நம்பிக்கை கொள்ளணும். அடுத்து, செல்வத்தை வழங்குபவனும் அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை தாராளமாகவும் வழங்குகிறான். தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? அளவாகவும் வழங்குறான். இந்த விஷயத்த நம்ம என்ன செய்யணும்? இதையும் நம்ம அல்லாஹ்வின் மீதுதான் நம்பிக்கை கொள்ளணும். ஒருத்தவர் என்ன செய்யக்கூடாது? பார்த்து அவங்களுடைய செல்வத்தை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. அல்லாஹ் தான் நாடியவருக்கு என்ன செய்யறான்? குறைச்சும் கொடுக்குறான், தான் நாடியவர்களுக்கு தாராளமாகவும் கொடுக்குறான். இது எல்லாமே என்னது? இந்த செல்வத்தை எல்லாம் வழங்குறது என்னது? அல்லாஹ் தான். அப்போ ஏழைகள் செல்வந்தரை பார்த்து பொறாமப்படுறதும் கூடாது. செல்வந்தர்கள் என்ன பண்ணணும்? அந்த செல்வத்தை, அல்லாஹ் அளித்த செல்வத்தை நல்ல வழியில செலவழிக்க கூடியவங்களாகவும் இருக்கணும். இந்த விஷயத்தையெல்லாம் அல்லாஹ் தான் நம்மளுக்கு